வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற தலைப்பின் கீழ் சில பைபிள் வசனங்களை தியானிப்போம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். ஏசாயா 50:7. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 10:11. இதோ ஒரு கல்லுயர்த்தப்பட்ட கல்லையும் இடறுவதற்கு ஆன கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9:33. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லே சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2:6. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 31:17. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:2. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:3. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 31:1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்திரளும். சங்கீதம் 71:1. சிறுமையானவன் வெட்கத்தோடே திரும்பி வரவிடாதையும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கட்டும். சங்கீதம் 74:21. உமது கட்டளைகளை நான் கைக்கொள்ளும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 119:6. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2:28. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பிலிப்பியர் 1:20. உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 119:6. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். சங்கீதம் 119:116. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37:18 மற்றும் 19. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். ஏசாயா 41:11. இப்பொழுது இந்த வீடியோவில் வந்த வசனங்களை பற்றி நாம் சற்று தியானிக்கலாம். நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகளாலோ
மற்றவர்களின் விமர்சனங்களாலோ அல்லது எதிர்பாராத தோல்விகளாலோ வெட்கப்பட்டு போவோமோ என்ற பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. இது ஏதோ ஒரு முறை நடக்கும் நிகழ்வு அல்ல, தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நித்தியமான உறுதிமொழி. நாம் ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை? நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேலோ அல்லது அழியக்கூடிய செல்வத்தின் மேலோ இல்லை. ரோமர் 10:11 சொல்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. உலகம் சொல்லும் தகுதிகள் நம்மிடம் இல்லாத போது நாம் தாழ்வுற்றிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்வது போல, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5 இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, நாம் தேவன் ஒருவரையே நோக்கி பார்க்கும்போது நம்முடைய குறைகளை அவர் நீக்கி நம் முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். வாழ்க்கை போராட்டத்தில் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஏசாயா 50:7 தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிவேன். தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மை தோற்கடிக்க முடியாது. நாம் சோதிக்கப்படலாம், ஆனால் கைவிடப்பட மாட்டோம். நம்முடைய நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5 இவ்வாறுலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அது தேவனுடைய அன்பின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒருவேளை தலை குனிந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் பெறுவீர்கள். ஏசாயா 61:7. அவர் உங்களை அதிசயமான காரியங்களை செய்ய வழி நடத்துவார். அவர் நாமத்தை துதியுங்கள், அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவமானங்களையும் நீக்குவீராக. ஆண்டவரே, இன்று யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியாகவோ குடும்ப சூழ்நிலைகளாவோ அல்லது தோல்விகளாலோ தலை குனிந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உதவி செய்யும். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்ற வசனத்தின்படி அவர்கள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளில் வெற்றியை தாரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் தருவேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தம் இப்போதே இவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பீராக. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியனை தவறாமல் பதிவிடுங்கள். அதோடு அல்லாமல் அடுத்த வீடியோ எந்த டாபிக்ல போடலாம் என்பதை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்கள். அது எனக்கு மிகவும் உதவியாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆமேன்.